Sum of money at simple interest amounts to 815 in third year and 854 in fourth year. Find the sum. ஸோ நம்ம இங்கே பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ட் இயரில் என்ன அமௌண்ட் வரும், ஃபோர்த் இயரில் என்ன அமௌண்ட் வரும் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், எந்த இயர் போனீங்கனாலும் அந்த பர்டிகுலர் இயர், அதாவது செகண்ட் இயர்னால் செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ 2 வருஷத்துக்குன்னா ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் அப்படி தான் எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது தேர்ட் இயரில் எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு, 815. அப்புறம் ஃபோர்த் இயரில் 854. ஸோ இவங்க 2 பேரையும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும், ஒரு வருஷத்தில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு கிடைக்கும். ஏன்னா தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இந்த 3ஆவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 39 கிடைக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். ஸோ இது ஒரு வருஷத்துக்கு இல்லையா. இப்போது எனக்கு தேர்ட் இயருக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னு நமக்கு தெரியுது. ஸோ இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு பிரின்சிபல் கிடச்சிரும் இல்லையா. ஸோ அப்போ இது இன்ட்டு 3 போடுறேன். ஸோ 9 3s are 27, ரிமைண்டர் 2, 3 3s are 9, 9 + 2 11. ஸோ இப்போ தேர்ட் இயரோட சம் எவ்வளோ, 815. ஸோ இதுலேருந்து 117 சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இது 0 ஆகிடும். 15 15 - 7 8, இது 7 ஆகிடும். 10 9 6 698 தான் என்ன அப்படின்னா பிரின்சிபல். ஸோ அப்போ ஆப்ஷன் சி. ஸோ இந்த விஷயத்தில் ஒன்றே ஒன்று தான் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு ஒவ்வொரு வருஷமாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் இயராக இருக்கட்டும் 10th இயராக இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் மாறவே மாறாது. ஆனால் ஏன் ஒவ்வொரு மொத்தமாக பார்க்குறப்ப மாறுது அப்படின்னா, செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னா செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்னு இருக்கும். ஸோ அப்போ 10 இயர்ஸோட இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பல்காக பார்க்குறப்ப மாறுதே தவிர ஒவ்வொரு பர்டிகுலர் இயர் 10ஆவது வருஷத்துக்கு மட்டும் உள்ள இன்ட்ரெஸ்ட்டு, 2ஆவது வருஷத்துக்கு மட்டும் உள்ள இன்ட்ரெஸ்ட்னால் அதே தான் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயரை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடச்சிரும். ஸோ அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அது கிடச்சிரும். ஸோ அதை இந்த தேர்ட் இயரோட சம்லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணதுனால நமக்கு பிரின்சிபல் கிடச்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த சம். பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நிதானமாக நீங்கள் பண்ணிங்கன்னா பண்ணிடலாம், 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஓகேவா?